ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த போல் கொஞ்சம் வெங்காயம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி பழம், நல்லா பழுத்து தக்காளி பழம் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் போதும் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத. வெங்காயம் பாருங்கள் ரொம்ப நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம், கரிஞ்சிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா சூப்பராக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வேண்டுனாலும் போதும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கூட வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் முட்டையை இது போல் சைடில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவியில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேணால் சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சிருச்சு. நல்லா சூப்பரான ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. முட்டையே இந்த இதுலேயே ரொம்ப நேரம் வெந்ததுனால நல்ல ஒரு அதன எசன்ஸ் எல்லாம் அந்த முட்டையில் இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான சைடிஷ்ங்க. நீங்களும் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.